கிட்னி திருட்டு வழக்கில் எஸ்ஐடி விசாரணைக்கு தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இதற்கு அன்புமணி வரவேற்று தனது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். அன்புமணி தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பான முழு விவரம். வணக்கம். கிட்னி திருட்டு வழக்கு சம்பந்தமாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் கிட்னி திருட்டு வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க தென்மண்டல காவல்துறை தலைவர் பிரேமானந்த் சின்ஹா தலைமையிலே சில ஐபிஎஸ் அதிகாரிகள் குழுவை நியமித்திருந்தது. இந்த குழுவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்திற்கு சென்ற நிலையில் அந்த மேல்முறையீட்டை தற்போது உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கின்றது. மேலும் மதுரை உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட அந்த எஸ்ஐடி குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிகாரிகளே இதனை விசாரிக்கலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றது. இது திமுக அரசுக்கு கிடைத்த சம்பட்டி அடி என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இது சட்டத்தையும் நீதியையும் வளைத்து சிறுநீரக திருட்டில் சம்பந்தப்பட்டவர்களை காப்பாற்ற தமிழக அரசு மேற்கொண்ட முயற்சிக்கு கிடைத்த ஒரு தடை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அந்த 5 ஐபிஎஸ் அதிகாரிகளும் தமிழ்நாட்டு பிரிவை சார்ந்தவர்கள்தான். ஒரு மாநில அரசு அதன் சொந்த அதிகாரிகள் நடத்தும் விசாரணையே எதிர்க்கிறது என்றால் அவர்கள் நடத்தும் விசாரணையில் உண்மை வெளியாகிவிடும். அதனால் அவர்களுக்கு பதில் தங்களுக்கு சாதகமான அதிகாரிகளை வைத்து விசாரித்து குற்றவாளிகளை காப்பாற்ற துடிப்பதுதான் இதற்கான பொருள் என்றும் அன்புமணி தெரிவித்திருக்கின்றார். இந்த கிட்னி திருட்டு வழக்கை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலே பொதுமக்கள் அங்க இருக்கக்கூடிய ஏழை கூலி தொழிலாளர்களுடைய அந்த வறுமையை பயன்படுத்தி பல இடைத்தரகர்கள் புரோக்கர்கள் அந்த பொதுமக்களுடைய கிட்னியை சில லட்சங்கள் 2-3 லட்சங்கள் 5 லட்சங்கள் மட்டுமே கொடுத்து அவர்களுடைய கிட்னியை திருடி வந்தது அம்பலமாகி இருந்தது. நம்முடைய நியூஸ் தமிழ் மூலமாக அதனை பெரிய செய்தியாக நாம் வெளியிட்டிருந்தோம். அது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது நீதிமன்றத்தை எட்டி இருக்கின்றது. உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்யப்பட்ட அந்த மனு தற்போது தள்ளுபடியாக இருக்கக்கூடிய நிலையில அது சம்பந்தமாக பாமக தலைவர் அன்புமணி தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். மேலும் திமுக அரசு மக்கள் நலனை காக்கக்கூடிய அரசாக செயல்பட வேண்டும் எனவும் சிறுநீரக திருட்டு படுகொலைகள் போன்றவற்றில் ஈடுபடுபவர்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள கூடாது எனவும் அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.